ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரூட் பிளான்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். புதுசாக வந்திருக்கிற நம்மளுக்கிட்ட வந்து ஃப்ரூட் பிளான்ட் என்னென்ன புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். நிறைய பிளான்ட்டில் வந்து பூவோடையும் காய்களோடையுமே இருக்கும். இல்லை சில பிளான்ட்லலாம் வந்து 1 இயரில் இல்லை 6 மந்தில் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரேரான ஃப்ரூட் கலெக்ஷன் இதில் கண்டிப்பாக கிடைக்க போகுது நம்ம நர்சரியில். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுனா ஃப்ரூட் பிளான்ட்டோ இல்லை ரோஸ் பிளான்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்கும், போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரைஸும் இருக்கும். என்னென்னா ஃப்ரூட் பிளான்ட்டுன்னு நேம்லேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருப்போம். எல்லாமே வந்து அதிலே வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கலெக்ஷனு என்னென்ன மாதிரி பிளான்ஸ் ஹைட்டில் இருக்குது, எந்த மாதிரி வந்து குவாலிட்டியில் இருக்குது, எந்த சைஸ் க்ரோ பேக்குன்னு எல்லாமே கிளியராகவே சொல்லுவேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்களோடு இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூவோட இருக்குது. இப்போ அதோட பிக் சைஸ் பிளான்ட்டு நம்மக்கிட்ட வந்து காய்களோட இருக்குது. பார்க்கும் போதே தெரியும் எல்லாமே காய்களோட இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஒரு செடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 காய்கள், மற்றது எல்லாமே வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இது க்ரோ பேக்கோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 21க்கு 21 பெரிய சைஸ் க்ரோ பேக். இங்கே பாருங்கள், பிரான்ச்சஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது. எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து பூக்கள் தான். அங்கே பாருங்கள், வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் என்னன்னு தெரியுறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட கால் பண்ணி கூட நீங்கள் டவுட் எதுனா வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பிளான்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க. நல்லா புதர் போல் நல்லா பிரான்ச்சஸோட நல்லா ஹைட்டாகவே இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அதே மில்க் ஃப்ரூட்டில் எனக்கு ரொம்ப பெரிய பிக் சைஸ் வேணாங்க, எனக்கு ஸ்மால் பிளான்ட் வாங்கி வச்சு நானே வந்து காய் பூ வர வரைக்கும் நானே வளர்த்துக்கிறேன்றவங்க கண்டிப்பாக வரேங்க. அதிலே ஒரு ஸ்மால் சைஸு, இப்போ முன்ன பார்த்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக், அதிலே பார்த்திங்கன்னா சின்ன க்ரோ பேக். இங்கே பாருங்கள், பிளான்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிச்சு, காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய பிரான்ச்சஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்டெம்லேருந்து பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேணுன்றோம் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். பழனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, மங்குஸ்தீன் தான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து நம்ம சைட்லேயே பார்த்திங்கன்னா தருமபுரி சைட்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரேட்டுங்க. நம்ம 4 கிலோ பார்த்திங்கன்னா 150 வரைக்குமே விற்க ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகம். உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிளான்ட்ஸ் வாங்கி வச்சு நம்மளே வளர்த்துக்கலான்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிக் சைஸ் பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா 1 மந்த் 2 மந்தில் வந்து காய்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தோட்டத்திலே நாமளே வந்து மங்குஸ்தீன் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நாமளே விளைஞ்சிக்கலாம். வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய பிக் சைஸில் இருக்குங்க. இது பிளானுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 22க்கு 22 பெரிய க்ரோ பேக். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பிளான்ட் இருக்குன்னா ஒரு 3 பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தல்காரி வாட்டர் ஆப்பிள் தான் பார்க்க போகிறோம். நல்லா பெரிய சைஸாக பழங்கள் விடும். அதிகமாக பழங்கள் குடிக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் அவ்வளோ ஒரு பழங்கள் கொடுக்கும். நல்லா பெருசாக இருக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க இந்த பழத்தில். இது பிளான்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 to 7 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாமே கயிறு வச்சு கட்டியிருக்கோம். நல்லா புதர் போல தான் இது வளரும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. 21க்கு 21 பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இருக்குது. யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, பராபாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு எல்லோ கலரில் நெல்லிக்காய் போல் சைஸ் தான் விடும் பழம். நல்லா எல்லோ கலரில் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நுங்கு போல் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு தித்துப்பாக இருக்கும். நிறைய காய்கள் விடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான குட்டி நெல்லிக்காய் எப்படி நிறைய காய்கள் விடும், அது மாதிரி நிறைய காய்கள் விடுங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். பிளானுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பிக் சைஸ் பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக கேளுங்க. பிக் சைஸ் பிளான்ட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் இருக்கிற பிளான்ட். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பிரான்ச்சஸோடு இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் இல்லைங்க. நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பிளான்ட்ஸ் பக்கம் புது ஸ்டாக் வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட் எல்லாமே.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிந்து ஜாக் தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோளம் நல்லா ரெட் கலரில் இருக்குங்க. இது பிளானுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 feet ஹைட்டில் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான். வேகமாக வந்து பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1 year 1.5 yearsலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்கள் விட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஒரு ட்ரம்மில் கூட நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். பிளானுடைய ஹைட்டு தரமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விலை அதிகமான உயர்ந்த பழத்திலே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வெரைட்டிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, மியாசாகி மேங்கோ. இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்பிள் கலரில் பழம் வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செதப்பற்ற அதிகமாகவே இருக்குங்க. நம்ம சாப்பிடும் போது இந்த ஜூஸ் பதமே அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்மக்கிட்ட 2-3 சைஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, மீடியமில் இருக்குது, சின்னது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பிளான்ட்டு. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 feet ஹைட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் பிளான்ட்ஸ் வேணும் மியாசாகினா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிக்சர் அனுப்புகிறோம். உங்களுக்கு பார்த்துட்டு கூட உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணும் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு பிளான்ட் 2 பிளான்ட்டில் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பிளான்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கெல்டன் ஜாக். இது வந்து ஒரு புது வெரைட்டிங்க. புது வரவு நம்ம நர்சரிகளுக்கு வந்திருக்கு. யாருக்குன்னா இந்த மாதிரி ஜாக் வேணுன்றவங்க, ஒரு புதுசாக வேணும் நாங்கள் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக். இதுவும் 21-22 பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. பிளான்ட்ஸினுடைய தரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு 3 feet to 4 feet ஹைட்டில் இருக்குது. நல்லா நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ புதர் போல் நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்கு. யாருக்கு வேணுமோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஜாக் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரேருங்க இது கிடைக்கிறதும். என்னென்னு பார்க்குறீங்களா, ஒயிட் லாங்கன். இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு பழமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதில் உள்ளே இருக்கிற சதையும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நுங்கு போல் இருக்கும். அதனுடைய சீட் மட்டும் ஒரே ஒரு சீட் மட்டும் நல்லா பிளாக் கலரில் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்திமேட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பூவோட இருக்குங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூ எப்போ வரும் காய் எப்போ வரும் நீங்கள் கிராஃப்டிங் பிளான்ட்டு நம்மளுக்கு தெரியலன்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பூ காய்களோடு தான் நிறைய பேர் விரும்புவீங்க. இதுவும் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பூகளோட இருக்குது. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள். என்ன ஆப்பிள்னு பார்க்குறீங்களா, வெல்வெட் ஆப்பிள். இது இந்த பழம் பார்த்திங்கன்னா மேலே தொடும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸாக நம்ம வெல்வெட் ட்ரெஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெல்வெட் மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க நம்ம கடிச்சு சாப்பிடும் போது. இது நம்ம பெரிய சைஸ் பிளான்ட் வந்து சேல் பண்ணியிருப்போம். இதிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பெருசு வேணால் நம்மளுக்கு சின்ன பிளான்ட் போதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 feet ஹைட்டில் சின்ன பிளான்ட்டு நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். வேணுன்ற புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஃப்டிங் பிளான்ட் தான் எல்லாமே பாருங்கள், கிராஃப்டட் பிளான்ட் தான். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பழம் வேணுன்றவங்க இந்த வெல்வெட் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பழம் என்னன்னு பார்க்குறீங்களா, இதாங்க ஸ்வீட் லூபி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 சைஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இருக்கிற க்ரோ பேக்கில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு 2 feet ஹைட்டில் இருக்கிற இந்த மாதிரி க்ரோ பேக். இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பூவோட காய்களோடு இருக்கிற பிளான்ட்ஸ் காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரி சைஸஸ் பிளான்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். உங்களுக்கு வேணுன்றவங்க கேட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க பெரிய பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பிக் சைஸ் பிளான்ட். உங்களுக்கு காய்கள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸஸ் அளவு தான் இருக்குது. நல்லா கிரேப்ஸ் போல் கொத்து கொத்தாக காய்கள் விடும். பிளான்னுடைய குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குது. இது பூவும் காய்களும் பார்க்கவே வந்து கண்கள் போதாதுங்க, அவ்வளோ பூ காய்களோடு இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாகவே புஷ்ஷாக இருக்குது. நல்லா ஸ்டிக் வச்சு உங்களுக்கு வந்து நான் சேஃப்டியாக தான் பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் அனுப்ப போகிறோம். யாருக்கு வேணால் மிஸ் பண்ணாத புக் பண்ணிக்கிங்க. இது பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 plant 2 plant மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கொத்தாக காய்கள் இருக்கிற பிளான்ட் பார்த்திங்கன்னா இது 1 மட்டும் தான் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், கிரேப்ஸ் போலங்க பாருங்கள். நம்ம அடுத்ததான் பிக் சைஸ் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க. இது பழம் பேர் பார்த்திங்கன்னா ஜப்போட்டிக்கா பழம். இதை பொறுத்த வரைக்கும் பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக லீஃபுகள் இருக்குது. காய்கள் பாருங்கள் எல்லாமே வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளவர் ஸ்டேஜிங் தான் இது. பூ காய்கள் விட ஸ்டேஜ் தான். யாருக்கு வேணால் ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் இருக்குது, புக் பண்ணி வாங்கிக்கலாம். க்ரோ பேக்குடைய சைஸ் பாருங்கள், ஸ்டெம்லேருந்து பாருங்கள் எவ்வளோ மெச்சூராக இருக்குன்ட்டு பாருங்கள். எல்லாமே காய்கள் பிஞ்சுகள் தாங்க இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். பிளானோடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 feet ஹைட்டில் இருக்குது.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கொய்யா வெரைட்டிங்க. ஒரு புது ரகம் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்க்குறீங்களா, VNR கோவா. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பழம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து 3/4 கிலோ அப்படின்னா 900 கிராம்ஸ் வரைக்குமே வந்து காய்கள் பெருசாகவே இருக்குமா. அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய பழங்கள் விடுமா. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து சின்ன பிளான்ட்லேயே வந்து பூக்கள் காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பிளான்ட்லேயும் வந்து பூ இருக்குங்க, காய் இருக்குங்க. இந்த புதுசாக எங்களுக்கு பெரிய சைஸில் ஒரு கொய்யா வெரைட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம். இது பிளானோட ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2.5 feet ஹைட்டில் இருக்குது. எல்லாமே காய்கள் பிஞ்சுகளோட இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. முன்னாடி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரூட் பிளான்ட் கிடைக்க போது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நாவல் போலம் நல்லா வந்து பர்பிள் கலரில் பழங்கள் விடும். இதனுடைய ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 feet to 2.5 feet ஹைட்டில் இருக்குது. பிளான்ட்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷாக வளர்ந்துருக்குங்க. பிளான்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஊசி போல் லென்த்தாக இருக்கும். யாருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காயோடு இருக்குது. என்ன காயின்னு பார்க்குறீங்களா, இது தாங்க கிவி நாவல். இது வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பிடிக்குங்க. இந்த பழம் வந்து கொத்தி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா வளர்ந்துட்டு காய்கள் விட ஆரம்பிக்கும் போது நல்லா பார்க்கவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பழங்கள் விடும். நல்லா கருப்பாக இந்த நாவல் பழம் பார்த்திங்கன்னா குட்டி நாவல் மாதிரி நல்லா சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இந்த தோறு மாதிரி தான் இருக்கும். நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த பேர்ட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். அந்த ஃப்ளவரே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக காய் விடும் போது இந்த பிளான்ட்ஸ் வந்து அழகு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட்டோட வேணுன்றும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் காய்களோடு இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னங்க கொத்தாக பூவோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இது தாங்க ஸ்வீட் சாண்டல். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் அதனுடைய பிளான்ட்னுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா மரம் போல் இருக்கும். ஒரு மினி மரம்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹைட்டில் ஒரு 8 feet ஹைட்டில் இதனுடைய ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் அனுப்ப போகிறோம். அவ்வளோ பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்கள் காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கிங்க. எல்லாமே பூக்களுங்க பாருங்கள். எல்லாம் இந்த மரத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகுது பூவும் காயும். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. ப்ரைஸ் என்னன்னு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக காயோடு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, என்ன ஜாக் ஃப்ரூட்டுன்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க கம்போடியன் ஜாக். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காய்களோட இருக்குங்க. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன சைஸ் க்ரோ பேக் தான், ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இல்லை. அதிலே பார்த்திங்கன்னா காய்கள் விட ஆரம்பிச்சிருக்குங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா பழம்லாம் வந்து ரொம்ப காய்க்கிறது வந்து அவ்வளோ ஒரு அற்புதம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்டிங் பிளான் வந்தால் சின்ன செடியிலே வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். பிளானோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 6 feet ஹைட் காயோடு இருக்குது. வாங்க இன்னும் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கோவா தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பழமும் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் போல் ஒரு முழுசாக சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேப்ஸ் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரியும் கோவாவும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பிளானுடைய ஹைட் பாருங்கள். பிளானுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 feet ஹைட்டில் இருக்குது. நல்லா பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்கு. அதிகமாக வேகமாக வளர்ந்து நிறைய பழங்கள் குடிக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது. வேணும்னு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிக் சைஸ் பிளான்ட்டில் ஜப்பான் கோவா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிஞ்சுகள் காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7 feet ஹைட்டில் இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஒரு மரம் போல இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள். நம்மளுக்கு வந்து வேகமாக பிளான்ட்ஸ் வாங்கும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய காய்கள் வேணும், பழங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிக் சைஸ் பிளான்ட் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. உங்களுக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பீனட் பட்டர் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குங்க. பழங்கள் சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃப்ரூட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.